நம்ம கடந்து செல்வோம். இப்ப இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தொட்டுப்பார். இதெல்லாம் இந்த ரவுடி பசங்க சொல்ற மாதிரி வார்த்தையா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தொட்டுப்பார். ஆனா ஆண்டவரும் சில நேரத்துல நமக்காக சில காரியங்களை பேசுறாரு அப்படின்னா அதுல ஏதாவது ஒரு காரியம் இருக்கும். அப்ப ஆண்டவர் இன்னைக்கு தொட்டுப்பார் அப்படின்னு ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்றாருன்னா, ஒண்ணு அவர் நம்மளை தொடணும், இல்ல நாம் அவரை தொடணும். ரெண்டுமே இல்லைன்னா பிசாசு நம்மளை தொடணும். 3 விஷயம்தான். நான் பைபிள் 3 விஷயம் தான் சொல்றது. ஒண்ணு நாம் அவரை தொடணும், இல்ல அவர் நம்ம தொடணும், இல்ல பிசாசு நம்மை தொடும். நான் பொதுவா விசுவாசிகளுக்கு சொல்ற ஒரே விஷயம் தான், நீங்க எந்த அளவுக்கு இயேசுவின் விஷயத்துல பின்ன நிக்கிறீங்களோ, உலகபூர்வமான விஷயத்துல முன்ன நிக்கிறீங்களோ, அப்ப இயேசுவும் தொட மாட்டாரு, நம்மளும் தொட முடியாது. அப்ப யார் தொடுவா? அவ்வளவுதான். பாஸ்டரையா இந்த மாதிரி பிரச்சனை, பாஸ்டர் இந்த மாதிரி தொல்லை அப்படின்னா, அப்ப ஒரு கேள்வி எழுதி வச்சுக்கணும். இனிமே சபைக்கு நான் ஒழுங்கா போனேனா, ஜப கூட்டத்துல கலந்து கொண்டேனா, இல்ல உலகபூர்வமா போயிருக்கேனா? ஒண்ணு இயேசு தொட்டா சரி, இல்ல நாம் அவரை தொட்டா சரி. அப்படி இல்லைன்னா ஆண்டவர் என்ன பண்ணார்? 2 பேருக்குமே ஒரு அட்ராக்ஷன் இல்லைன்னா வேற எது தொடும்? தான் தொடும். இங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அப்ப இந்த தலைப்பை இப்படி வச்சு யோசிங்க. இப்ப இந்த தலைப்பை இப்படி மனசுல வச்சுக்கோங்க. தொட்டுப்பார். ஒண்ணு நான் அவரை தொடணும், இல்ல அவர் என்ன தொடணும், இல்லைன்னா அது நான் சொல்ல விரும்பல. இப்ப அவர் தொட்டா என்ன ஆகும், நாம தொட்டா என்ன ஆகும், இத பார்ப்போம். அவர் தொட்டா என்ன ஆகும், நாம் தொட்டா. இன்னைக்கு அதை யோசிக்கணும். என் வாழ்க்கையில ஒரு தொடுதல் இருக்க போது, அது ஏதோ ஒரு தொடுதல், அதை நான் அனுமதிக்க போறேன். இயேசு தொடவும் நான் தான் அனுமதிக்கணும், நான் தொடவும் அவர் அனுமதிக்க தேவையே இல்லை. நான் நினைச்சா அவர் எப்ப வேணா தொட்டுக்கலாம். பிசாசு அனுமதியை கேட்க மாட்டான் தொடுறதுக்கு. பிசாசு அனுமதியை கேட்க மாட்டான், அவன் அசால்ட்டா தொட்டு போயிட்டே இருப்பான். இன்னைக்கு இந்த ஒரு காரியத்தை மனசுல வச்சுக்கோங்க. நாம் யாருடைய தொடுதல்ல இருக்கிறோம்? இன்னைக்கு தொட்டுப்பார் இந்த தலைப்பு நிச்சயமாக உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மேன்மையை கொண்டு வரும்னு நினைக்கிறேன். இதை உள் வாங்குகிறவர்களுக்கு நிச்சயமாகவே ஒரு தொடுதல் உண்டு. ஏதோ ஒரு தொடுதல், இந்த 3 தொடுதல்ல ஏதோ ஒரு தொடுதல். சரி, எடுத்துக்கொள்வோம். மார்க் எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், மார்க் 6ஆம் அதிகாரம் 55வது வசனத்தை வாசிங்க. இங்க பாருங்க, சுற்றுப்புறத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஓடி திரிந்து பிணியாளிகளை படுக்கையிலே கிடத்தி அவர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட இடங்களில் எல்லாம் இங்க பாருங்க, இப்ப இயேசு தேடி போனாரா? உடல்நிலை சரியில்லாதவங்க, மனசு சரியில்லாதவங்க, வாழ்க்கை சரியில்லாதவங்க இப்படி எடுத்துப்போம். பிணியாளிகள்னா இவங்க தேடி போனாங்களா? கட்டிலோட தூக்கின்னு போனாங்களாம். எப்படி? கட்டிலோட. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு கட்டில நம்ம இருந்தா சர்ச்சுக்கு வருவோமா? சொல்ல பாஸ்டர் ஒரே ஜுரம், வீட்டுல பாத்துறேன் பாஸ்டர், கால் அடிபடு. அங்க பாருங்க, இயேசு வந்திருக்கிறாருன்னா கட்டிலோட தூக்கிட்டு போயிட்டாங்களாம். அடுத்த வசனம் வாசிங்க. இங்க பாருங்க, அவர் போன இடத்துல எல்லாம் உடல்நிலை சரியில்லாதவங்க. முதல்ல பார்த்தோம் பிணியாளிகள். பிணியாளிகள்னா மனசு சரியில்லை, வாழ்க்கை சரியில்லை, வியாபாரம் சரியில்லை, வேலை சரியில்லை, அப்படி எடுத்துக்கோங்க. அடுத்தது பாருங்க, பிணியாளிகள், அதாவது வியாதியஸ்தர்கள். வியாதியஸ்தர்களை அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாகும் என்று. இங்க பாருங்க, அவர் நடந்து போகும்போது ஒரு துணியாவது நம்ம மேல பற்றாதா, துணியாவது நம்ம மேல தொடாதா அப்படின்ட்டு அங்க இருக்கிற வியாதியஸ்தர்கள்லாம் தேடி போனாங்களாம். இன்னைக்கு தேடி வரமா? தேடி வந்தா தொடுதல் உண்டு. நான் சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இயேசுவுக்கு நல்லா தெரியும். அதாவது, நீ என் வேதத்தை விட்டாய், நான் உன்னை விட்டேன். பைபிள் அப்படிதான் சொல்லுது. இப்ப இங்க வியாதியஸ்தர்கள் பிணியாளிகள் எல்லாம் வராங்க. வந்த உடனே பாருங்க, அதை வாசி பாருங்க. அவரை தொட வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். இப்ப தொட்டால் ஒரு தெய்வீக சுகம் உண்டாகும். இன்னைக்கு ஒண்ணு நான் இயேசுவை தொடணும், இல்ல இயேசு என்ன தொடணும்.
எந்த நோய், எந்த வியாதி, எந்த மன பிரச்சனை, அதெல்லாம் அவருக்கு கவலையே இல்லைங்க. எந்த ஜாதி, எந்த ஜனம், அவன் கருப்பா செவப்பா, அவன் இப்படியா அவன் அப்படியா, நீங்க பாருங்க அந்த இடத்துல யாரையும் குறிப்பிட்டு சொல்லல. கிறிஸ்துவர்களை தான் அவர் தொட்டாரு, இவர்களை தான் அவர் தொட்டாரு, அவர்களை தான் தொட்டாருன்னு இந்த இடத்துல யார் பேரையும் சொல்லல. அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். இன்னைக்கு சொல்லணும், ஆண்டவரே நான் உங்களை தொடுறேன். இன்னைக்கு சபைக்கு வந்திருக்கிறேன் பாருங்க, ஒண்ணு நான் உங்களை தொடுறேன், இல்ல நீங்க என்ன தொடுங்க. என்னுடைய சரீரத்துல காணப்படுகிற வியாதி என்னன்னு உங்களுக்கு தெரியும். என் வாழ்க்கையை அழிக்கிற வியாதி எதுன்னு உங்களுக்கு தெரியும். என்னுடைய வியாபாரத்து மேல இருக்கிற பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் தொட்டால் அது சரியாகும். நீங்கள் தொட்டவர்கள் சொஸ்தமானார்கள். சொஸ்தமானார்கள்னா அந்த பிரச்சனையே இல்லாத போயிட்டார்களாம். இன்னைக்கு எத்தனை பேர் இயேசு தொடணும்னு வந்திருக்கு? இயேசு தொடணும்னு வந்திருக்கு. அவரை தொட்டவர்கள் எல்லாம் சொஸ்தமானார்களாம். இப்ப இயேசு எப்படி இந்த ஜனங்களை என்ன மருந்து போட்டிருப்பாரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்ப கால் முறிஞ்சு போனவன் வந்திருப்பான், கண்ணு தெரியாதவன் வந்திருப்பான், தலைவலியில ஒருத்தன் வந்திருப்பான், வாழ்க்கையில ஒரு பெரிய போராட்டத்தோட ஒருத்தன் வந்திருப்பான், கவலையோட ஒருத்தன் வந்திருப்பான். அவர் என்ன மருந்து போட்டு இவர்களை சொஸ்தமாக்கி இருப்பாரு? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு போட்ட மருந்து என்ன? எப்படி சுகப்படுத்தினார்? எல்லாருக்கும் ஒரே மருந்து போட முடியுமா? கால் பிராக்சரா இருக்கிறவனுக்கு தலைவலி மருந்து போட முடியுமா? கண்ணு தெரியாதவனுக்கு தைலம் போட முடியுமா? அப்ப இயேசு இங்க போட்ட மருந்து என்ன? இயேசு போட்ட மருந்து என்ன தெரியுமா? அன்பு. இயேசு போட்ட மருந்து அன்பு. அவர் அன்பு தான் நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மருந்தா இருந்து நம்ம வாழ்க்கையை சுகமாக்குது. அப்ப இன்னைக்கு இந்த இடத்துல பிணியாளிகளோ வியாதியஸ்தர்களோ யாரா இருந்தாலும் பரவாயில்ல, அவரை தேடி போனால், நல்ல கவனிங்க, அவரை தேடி போனால், அந்த வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கோங்க. அவரை தேடி போனா என்ன ஆகுது? சொஸ்தமா. அப்ப இன்னைக்கு பிணியாளியா நீங்க வந்திருந்தாலும் சரி, வியாதியஸ்தரா நீங்க வந்திருந்தாலும் சரி, இன்னைக்கு என்ன கிடைக்கும்? இன்னைக்கு என்னை அவர் தொட்டு சுகமாக்குவார். இல்ல நான் அவரை தொட்டு சுகமாக்குவேன். கண்களை மூடி இயேசுவானவர் எங்கள் வாழ்க்கையில, வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் மத்தியில உலாவி கொண்டிருக்கிறார். நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் மத்தியில உலாவி கொண்டிருக்கிறார். கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே நீர் என்னை தொட்டால் அல்லது நாங்கள் உங்களை தொட்டால் எங்கள் பிணிகள் சொஸ்தமாகும், எங்கள் வியாதிகள் சொஸ்தமாகும். இன்றைக்கு தொட்டு பார் என்று சொல்லியிருக்கிறேன். நாங்கள் தொடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் சரீரத்துல உச்சல் தலை முதல் உள்ளங்கால் வரை இருக்கிற எல்லா விதமான பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தினால பலப்படட்டும். குடும்பம், வியாபாரம், வேலை காரியங்கள்ல இருக்கிற எல்லா விதமான நெருக்கடிகளும் இயேசு தொடுவீராக. சொஸ்தமானார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறோம். இனி நாங்கள் சொஸ்தமானோம். இயேசு தொட்டால் தெய்வீக சுகம். இப்ப இன்னைக்கு ஆண்டவர் முதலாவது உங்களை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, ஒண்ணு நீங்க தொடுங்க, இல்ல நான் உங்களை தொடுறேன். ஆனா நீங்க யாரை தேடி வரணும்? இயேசுவை தேடி போனாங்க. அப்ப நான் இயேசுவை தேடி வரும்போது அவர் என்னை தொட்டு சுஸ்தமாக்குகிறவரா இருக்கு. அப்ப முதல் காரியம், தொட்டால் என்ன ஆகும்? சொஸ்தமாகும். தொட்டு பாக்குறீங்களா? தினம் ஜபத்துல தொட்டு பாருங்க. முதல்ல பைபிள தொட்டு பாருங்க. டெய்லி முதல்ல அங்கதான் விஷயம் இருக்கு. டெய்லி பைபிள தொட்டு பாருங்க. சொஸ்தமாகும். சரி, முதல் காரியத்தை நான் சொன்னேன், இயேசுவை தொட்டால் சொஸ்தமாவீர்கள், சுகமாவீர்கள், விடுதலை ஆவீர்கள். இப்போ இரண்டாவது காரியத்தை நான் சொல்றேன். யாத்ராகமத்தின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 29வது வசனம். தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமா இருக்கும். இப்ப தொட்டா பரிசுத்தம். முதலாவது தொட்டால் தெய்வீக சுகம். இரண்டாவது தொட்டா பரிசுத்தம் ஆயிடுமா? பரிசுத்தம்னா என்ன? அசுத்தம் போயிடும். இப்ப முதலாவது தொட்டால் சொஸ்தம் ஆவீர்கள். அவர் தொட்டா என் வாழ்க்கை சொஸ்தமாகும், என் வியாதி சொஸ்தமாகும், என் மனக்கவலை சொஸ்தமாகும். அவரை தொட்டா. இரண்டாவது தொட்டா என்ன நடக்குமா? பரிசுத்தமா மாறுமா? நல்லா இன்னொரு வாட்டி கூட அந்த வசனத்தை வாசிங்களேன். மகா பரிசுத்தமா இருக்கும்படிக்கு அவைகளை பரிசுத்தப்படுத்துவாயாக. பாத்தீங்களா? இப்ப தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமாகுமா? அப்படின்னா என்ன நான் சொல்ல வரேன் இங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஜெபிக்கிறவர்களோடு ஒரு ஐக்கியம்.
தேவ பிரசன்னம் இருக்கிறவர்களோட ஒரு ஐக்கியம், தேவ வார்த்தைகளை போதிப்பவர்களோடு ஒரு ஐக்கியம். இது இருக்கும்போது, இவர்களோடு ஒரு ஐக்கியம் இருக்கும்போது, அவர்கள் தொடும்பொழுது என்ன நடக்குதாங்க? பரிசுத்தமாக்கப்படுது. அது ஏன் பாஸ்டருக்கு ஜெபம் பண்ணா இப்படி நடக்குது, நாங்க ஜெபம் பண்ணா அப்படி நடக்கலையே? ஐக்கியம். இந்த இடத்துல இது பரிசுத்த ஸ்தலத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இவர்கள் தொட்டால் பரிசுத்தம் ஆகுமா. இப்ப நம்ம வாழ்க்கையில இப்ப ஏதோ ஒரு குப்பை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த இடத்துல ஒரு கரை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு கரை இருக்கு, எவ்வளவு தொடச்சி பார்த்தோம் போல. ஆனா என்ன பண்ணுவோம்? ஆசிட் போட்டு பார்ப்போம். போட்டோன்னே என்ன ஆகும்? அந்த இடம் பளிச்சுன்னு ஆயிரும். அப்ப முதலாவது தொட்டால் தெய்வீக சுகம், சொஸ்தமாவீர்கள். இரண்டாவது தொட்டால் பரிசுத்தமாவீர்கள். ஏன்னா இது எதை காமிக்குது? மகா பரிசுத்த ஸ்தலம். இது சபையை காமிக்குது, தேவ பிரசன்னம் இருக்கிற இடத்தை காமிக்குது. எங்க நான் தேவ பிரசனத்துக்குள்ள வந்துட்டேனோ, அந்த தேவ பிரசன்னம் என்னை தொட்டா என் வாழ்க்கை பரிசுத்தமா மாறிடும். என் வாழ்க்கையில இருக்கிற அசுத்தம் போயிடும், என் வாழ்க்கையில இருக்கிற இருள் போயிடும், என் வாழ்க்கையில என் கண்ணுக்கு தெரியாத இருக்கிற பிரச்சனைகள் போயிடும். ஏன்னா இங்க வந்தா அந்த தேவ மகிமை, அந்த பிரசன்னம் உங்களை தொடும். முதலாவது இயேசு தொட்டால் சொஸ்தமாவீர்கள். இரண்டாவது இயேசுவின் மகிமை பிரசன்னம் தொட்டா என்ன ஆகும்? வாழ்க்கை பரிசுத்தமா மாறிடும். இப்ப யார் யார் வீட்டுல சென்ட் பாட்டில் இருக்கு? எல்லார் வீட்லயும் இருக்கு. போட்டா என்ன ஆகும்? சரி, இப்ப சென்ட் பாட்டில விட்டுருங்க, நல்ல வாசனையான சோப் போட்டு குளிச்சுட்டு வந்தா என்ன ஆகும்? நல்லா வாசனை வரும். சோப்பை தொட்டு பார்த்தா கையில என்ன வாசனை வரும்? வாசனை வருமா? வருமா வராதா? வரும். அடுத்தது ஏதோ ஒரு அசுத்தத்தை தொட்டுட்டோம், அழுகி போன ஒரு காய்கறியோ அழுகி போன ஏதோ ஒரு விஷயத்த கையில தொட்டோம், என்ன ஆகும்? கை ஃபுல்லா நாத்து அடிக்கும், போற இடம்லாம் நாத்து அடிச்சுட்டே இருக்கும். அடுத்தது சரி, அப்படியே கையில கரண்ட்டை தொட்டா என்ன ஆகும்? ஷாக் அடிக்கும். அப்படிதான் ஜபிக்கிறவர்களோடு இருந்தால் ஜபம் ஒட்டி கொள்ளும், கிருபை பெற்றவர்களோடு இருந்தால் கிருபை ஒட்டி கொள்ளும். அதே போல தேவ பிரசன்னம் உடையவர்களோடு இருந்தால் அந்த பிரசன்னம் ஒட்டி கொள்ளும். அது உங்களை பரிசுத்தமாய் மாற்றும். அப்ப இதுதான் முக்கியம். முதலாவது தொட்டால் என் வாழ்க்கை சொஸ்தமாகும். தொட்டால் அடுத்தது என்ன ஆகும்? என் வாழ்க்கை பரிசுத்தமா மாறும். அப்ப இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்க? எதை தொட்டுட்டு இருக்கோம்? தேவ மகிமையை தொட்டுட்டு இருக்கோமா? தேவ மகிமை உங்களை தொட்டால் நீங்கள் பரிசுத்தமா. உலகம் சொல்லிட்டங்க நீங்க அசுத்தன்னு சொல்லிட்டு, உலகம் சொல்லிட்ட நீங்க கேடு கட்டன், உலகம் சொல்லிட்ட நீங்க மோசமானவன். ஆனா நான் இயேசுவின் மகிமைக்குள்ள இருக்கிறேன். அந்த மகிமை என்னை தொட்டிருக்கு, நான் பரிசுத்தமா இருப்பேன். என் வாழ்க்கை இனி பரிசுத்தம் தான். தொட்டால் சொஸ்தமாவீர்கள், தொட்டால் பரிசுத்தமாவீர்கள். இப்ப என்னாகமம் 19ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிச்சு பாருங்களேன். என்னாகமம் 19:22. பாத்தீங்களா? தீட்டுப்பட்டவன் தொட்டெல்லாம் தீட்டாவும். பைபிள்ல தீட்டு நீ யார சொல்லுது தெரியுமா? பழைய ஏற்பாடு குஷ்டரோகிய சொல்லுது. குஷ்டரோகிய சொல்லுது. அவன் தொட்டா என்ன ஆகுமா? அவங்களுக்கு அந்த குஷ்டம் வந்துடும். அவங்களுக்கு அந்த குஷ்டம் வந்துடும். பாருங்க, அடுத்து அதை வாசிங்க. அவங்கள நம்ம தொட்டால மேட்ரு முடிஞ்சு போச்சு, தீட்டாயிடுமோ. இப்ப தொடுதல் எப்படி இருக்கு பாத்தீங்களா? இந்த தீட்டுன்னு சொல்றது பைபிள்ல ஒரு சில குணங்களை காமிக்குது. என்ன குணம்னா, அவதூறு செய்கிறவன், தொடர் பாவம் செய்கிறவன், அதே போல கொலை பாதகன், துர்குணம் உடையவன், இவங்க கூட போய் ஐக்கியம் வச்சு அவங்களோட நாம இருந்துட்டோம்னா நாம வாழ்க்கையும் என்ன ஆயிடும்? குஷ்டரோகம் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சிடும் ஆவிக்குரிய வாழ்க்கை. அப்ப இன்னைக்கு நான் இயேசுவோடு ஐக்கியப்படும் பொழுது, பரிசுத்தவான்களோடு ஐக்கியப்படும் பொழுது, தேவ கிருபை பெற்றவர்களோடு ஐக்கியப்படும் போது, ஜபிக்கிறவர்களோடு ஐக்கியப்படும் பொழுது, வேத பிரமாணத்தை கருத்தாய் போதிக்கிறவர்களோடு ஐக்கியப்படும் போது, தரிசனங்களை சொல்லுகிறவர்களோடு ஐக்கியப்படும் பொழுது என் வாழ்க்கை எப்படி மாறுது? பரிசுத்தமாய் மாறுது. அந்த தொடுதல் இருக்கும், அதை பார்க்க முடியாது. சென்ட்டை பார்க்க முடியுமா? பாட்டில பார்க்க முடியும். வாசனையை பார்க்க முடியுமா? துர்நாற்றத்தை பார்க்க முடியுமா? கரண்ட்டை பார்க்க முடியுமா? இதெல்லாம் தொட்டா ரியாக்ஷன் நடக்குதுன்னா நிச்சயமா தேவ மகிமை தொட்டா உங்க வாழ்க்கையில இருக்கிற அசுத்தமான காரியங்கள் எல்லாம் சுத்தமாய் மாறும். அப்ப தொட்டால் பரிசுத்தம். முதலாவது தொட்டால் சொஸ்தமாவீர்கள், இரண்டாவது தொட்டால் பரிசுத்தம். மூணாவது காரியத்தை நான் சொல்லுகிறேன். யாத்திராகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களே வாசிப்போம்.
போதும் போதும் போதும். தொட்டால் சாவுதான். இப்ப இது ரொம்ப ஜாலியா இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் தொட்டால் என்ன நடக்குது. நான் இயேசுவை தொட்டால், அவர் என்னை தொட்டால் என் வாழ்க்கை பரிசுத்தமாய் மாறுகிறது. இரண்டாவது, நான் தேவ மகிமையை தொட்டா, ஊழியக்காரர்களுடைய ஐக்கியம் இருந்து தேவ பிரசன்னம், தேவ கிருபை, ஜெபிக்கிறவர்களோடு ஐக்கியப்படும் பொழுது அந்த தொடுதல் நம்மை பரிசுத்தமாய் மாற்றுகிறது. மூன்றாவது, தொட்டால் என்னமா செத்தான். வசனம் அப்படித்தானே சொல்லுது. நான் சொல்லுங்க, பைபிள் வசனம் சொல்லுது. என்னடா பாஸ் ரவுடி மாதிரி பேசுறாரு, தலைப்பும் அப்படிதான் வைக்கிறாருன்னு. பைபிள்ல இருக்கதான் சொல்றேன். இங்க தொட்டா என்ன ஆகுதான், ஒரு எல்லையை தொட்டா என்ன ஆகும், அவன் செத்தான். இன்னும் மறுபடியும் வாசிங்க. ஜனங்கள் சுற்றிலும் ஒரு எல்லை குறித்து அவர்கள் மலை ஏறாதபடிக்கு அதன் அடிவாரத்தில் தொடாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க, தொடுகிறவன் எவனும் நிச்சயமாகவே கொல்லப்பட கடவன். ஏன்னா இது பரிசுத்தமான இடம், பரிசுத்தமான பிரசன்னம் இருக்கிற இடம். இந்த இடத்துல பாருங்க, மோசே கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, ஒரு எல்லை கோடு போடு, இந்த எல்லையை தாண்டி இந்த மலை அவனாது லைட்டா தொட்டா கூட அவன் செத்தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப இன்னைக்கு நாம கண்மலையாகிய கிறிஸ்துவின் எல்லைக்குள்ள இருந்தா அவங்கள தொட்டவன் செத்தான். அதுக்குள்ள யாருமே என்ன பண்ண முடியாது, வரவே முடியாது. அந்த எல்லையை விட்டு வெளியே போகும்போது தான் நமக்கு வேற தொடுதல். நான் சொன்ன பாருங்க, ஒண்ணு இயேசு தொடணும், இல்ல நாம இயேசுவை தொடணும், இல்லைன்னா என்ன பண்ணுவான், பிசாசு நம்மள தொடுவான். அவன் கேட்கவே மாட்டான், அவன் கேட்கவே மாட்டான். இப்ப ஒண்ணு நான் இயேசுவை தொடணும், இல்ல அவர் என்ன தொடணும், இல்ல அவன் தொட்டுரும். ஏதோ ஒரு தொடுதல் நம்ம வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கும். அப்ப நான் இயேசுவை தொட்டாலோ இல்ல அவர் என்னை தொட்டாலோ முதல்ல எனக்கு என்ன கிடைக்குது, தெய்வீக சுகம், சொஸ்தம் ஆகுது. சரீரத்துல காணப்படுறான பலவீனங்களும் நோய்களும் வாழ்க்கையில காணப்படுதான பொல்லாத கிரியைகளும் என்ன ஆக்கப்படுதான், சொஸ்தமாக்கப்படுது. இரண்டாவது, பரிசுத்த ஸ்தலத்தை தொட்டா, பரிசுத்த இடத்தை தொட்டா என்ன ஆகும், பரிசுத்தவான்கள் தொட்டா என்ன ஆகும், வாழ்க்கை சுத்தமாகும். அடுத்தது மூன்றாவது நான் சொன்னேன், இப்ப இந்த கிறிஸ்துவின் எல்லையாகிய கண்மலைக்குள் நான் இருக்கும் பொழுது அப்ப நம்மளை தொடர்வன் என்ன பண்ணுவானா, கொல்ல கடவானா. என்னடா இது பைபிள் இப்படி எல்லாம் சொல்லுதா. நான் சொல்றேன், உங்களை தொட்டான் கெட்டான்னு ஒரு வாட்டி சொன்னேன். நான் சொல்றேன், உங்களை தொடணும்னு நினைச்சாவே, அந்த எல்லைக்குள்ள வரணும்னு நினைச்சாவே அவன் என்ன ஆயிடுவான், கொல்ல கடவன். கொல்றது நம்ம வேலை இல்லை, அவருடைய வேலை. இப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வாழ்க்கையில ஏதோ ஒரு தொடுதல் இருந்துகிட்டே இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்க, ஒரு தொடுதல் இருந்துகிட்டே இருக்கும். நான் சொன்ன 3 காரியம்தான். ஒண்ணு, இயேசு என்னை தொடுவார், இல்ல நான் இயேசுவை தொட்டுக்கொண்டே இருப்பேன், இல்லைன்னா பிசாசு தொடுவான். அப்ப இயேசு தொட்டால் சொஸ்தமாவேன், தெய்வீக சுகம் எனக்கு கிடைக்கும். அடுத்தது என்ன சொன்னேன், அடுத்தது என்ன சொன்னேன், அந்த வசனம் என்ன சொல்லியிருக்கு, தொட்டால் பரிசுத்தம். இப்ப ஜபிக்கிறவர்கள், தேவ வார்த்தைகளை சொல்லுகிறவர்கள், தரிசனம் சொல்லுகிறவர்கள், இவர்கள் தொட்டா, கிருபை பெற்றவர்கள் இவர்கள் தொட்டா என்ன நடக்குமா, வாழ்க்கை பரிசுத்தமாய் மாறுது, அசுத்தம் எல்லாம் போகுது. மூன்றாவது, தொட்டால் என்ன நடக்கும், தொட்டால் கொல்லக்கடவன், அதாவது அவன் செத்தே போயிடுவான். இப்ப எந்த எல்லையில நீங்க இருக்கிறீங்க, கொஞ்சம் யோசிங்க. எந்த எல்லைக்குள் நீங்கள் இருக்கிறீங்க, இயேசுவின் எல்லைக்குள்ள இருக்கிறீங்களா? இப்ப எல்லைக்குள்ள இருந்தாதான் யாரும் நம்ம தொட முடியாது. இப்ப உங்க வீடு அவர் எல்லைக்குள்ள இருந்தா, உங்க வேலை அவர் எல்லைக்குள்ள இருந்தா, உங்க படிப்பு அவர் எல்லைக்குள்ள இருந்தா, உங்க வியாபாரம் அவர் எல்லைக்குள்ள இருந்தா, உங்க வாழ்க்கை அவர் எல்லைக்குள்ள இருந்தா, யாராவது தொடணும்னு நினைச்சாக என்ன ஆகும், அவன் செத்தே போயிடுவான். எலக்ட்ரிக்கல் ஃபென்சிங் மாதிரி அவர் ரத்தத்தினால நம்ம சுத்தி என்ன பண்ணிருக்காராம், என்ன வேலி அடிச்சிருக்கிறாரு, எலக்ட்ரிக்கல் வேலி, ஹை வோல்ட், தொட்டா பட்டுன்னு போயிடும். வெளியே வர்றதுதான் நமக்கு பிரச்சனை, நம்ம வெளியே இருக்கிறதுனால தான் நமக்கு பிரச்சனை. நான் கூட போனா சொன்ன பாருங்க, விளக்க பத்தி வெள்ளிக்கிழமை, என்ன பாஸ்டர் துன்மார்க்க வேலை செய்யறவங்களாம் பல பிரகாசமா இருக்கிறான், நல்லா இருக்கிறான், அவனுக்கு விளக்கம் அணைஞ்சு போகும், விளக்க ஏத்தத்துக்கான அடுப்பும் அணைஞ்சு போகும். ஆனா நான் தேவ பிரசன்னத்துக்குள்ள, கடவுளுக்குள்ள, இயேசுக்குள்ள, அவர் கண்மலை, அவர் கண்மலைக்குள்ள நான் இருக்கிறேன், அவரோட ரத்தம் என்னை சுத்தி இருக்கு. அந்த பாதுகாப்புக்குள்ள இருக்கும்போது யார் தொட்டாலும் என்ன ஆகும், தூக்கி அடிக்கிற கரண்ட் இல்ல, சாகடிக்கிற கரண்ட். இயேசுவின் ரத்தத்துல அவ்வளவு வல்லமைகள் உண்டு. அப்ப இப்ப சொல்லுங்க, ஆரம்பத்துல தொட்டால் தெய்வீக சுகம், சொஸ்தம் ஆகுவேன். இரண்டாவது, தொட்டால் நான் பரிசுத்தம் ஆவேன். மூன்றாவது, தொட்டால் தொட்டவன் செத்தான், தொட்டவன் செத்தான். மூன்றாவது, நாலாவது காரியத்தை சொல்லுகிறேன், தொட்டால் தொட்டுப்பார். இப்ப எது தொடணும்னு நினைக்கிறீங்க? பாஸ்ட் ஏதோ பேச போறாரு போல பின்னாடி, அப்படிலாம் இல்லைங்க, உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன், அவ்வளவுதான். ஏதோ ஒரு தொடுதல் நம்ம வாழ்க்கையில இருக்கு, அந்த தொடுதலை நம்ம சரியா பிடிச்சிக்கணும்.
சரி, 4வது காரியத்தை சொல்லுகிறேன். தொட்டால். சகரியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். சகரியா 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். இப்ப தொட்டா எரியுங்க. இப்ப தொட்டா எரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, உங்களை சுத்தி நான் எப்படி இருக்கிறேன்? அக்கினி மதிலா இருக்கிறேன். உங்களை சுற்றி நான் அக்கினி மதிலா இருக்கிறேன். உன் வீட்டை சுத்தி, உன் வாழ்க்கையை சுத்தி, உன் பிள்ளைகளை சுத்தி, உன் எதிர்காலத்தை சுத்தி அக்கினி மதிலா நான் இருக்கிறேன். என்ன தொட்டா அவன் என்ன ஆயிடுவான்? தொட்டா எரியும். பாருங்க, கரண்ட் வேலி மட்டும் இல்ல, அக்கினியா இருக்கிறாராம். பைபிள் ஆண்டவருக்கு ஒரு பேர் அக்கினி. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் எப்படி இருக்கிறேன்? அக்னியா இருக்கிறேன். பாருங்க, தொடுதல் எப்படி இருக்கு பாத்தீங்களா? உங்களை தொடாமையும் அவர் பாத்துக்கிறாரு, தொட்டும் உங்களை சரி பண்றாரு. நாம எந்த தொடுதல்ல இருக்கோம் அதுதான் ரொம்ப முக்கியம். நாம எந்த தொடுதல்ல இருக்கோம்? யார் நம்மளை இப்ப தொட்டு இருக்கிறா? வியாதி தொட்டு இருக்கான், அசுத்தாவிகள் தொட்டு இருக்கான், வல்லமைகள் தொட்டு இருக்கான், பொல்லாத கிரியைகள் தொட்டு இருக்கான். இப்ப நாம இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா பிரச்சனையே கிடையாது. நான் தேவ மகிமைக்குள்ள, சபைக்குள்ள, அவருடைய வார்த்தைக்குள்ள, அவருடைய கிருபைக்குள்ள, அவருடைய அக்கினிக்குள்ள இருக்கும்போது என்னை யாரும் என்ன பண்ண முடியாது. சரி, இப்ப நான் எத்தனை காரியம் சொல்லியிருக்கேன்? 4 காரியத்தை சொன்னா இன்னைக்கு ரொம்ப சுருக்கமா தான் பேச போறேன். ஏன்னா வெயில் ஜாஸ்தியா இருக்கா, எனக்கும் அந்த கஷ்டம் தெரியுது, உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியுது. ரொம்ப சுருக்கமா மெசேஜ் உங்களுக்கு புரிஞ்சா சரி. இன்னைக்கு முதல்ல இருந்து வருவோம். மார்க்ல என்ன பார்த்தோம்? மார்க் 6ஆம் அதிகாரத்துல அவரை தொடும்படி போனார்கள். அப்ப எங்க போனோம்? ஃபர்ஸ்ட் தொடணும்னா சபைக்கு போனோம். அவரை தொடும்படி போனார்கள். தொட்ட யாவரும் என்ன ஆனார்கள்? சொஸ்தமானார்கள். அப்ப முதலாவது, நான் அவரை தொட்டாலோ, அவர் என்னை தொட்டாலோ நான் சொஸ்தம் ஆவேன். 2வது, யாத்திராகமத்துல பார்த்தோம் 30ஆம் அதிகாரத்துல, தொட்டதெல்லாம் பரிசுத்தமானது. யார் தொட்டதாங்க? ஊழியக்காரன் தான் தொட்டான். தொட்டதெல்லாம் பரிசுத்தமானது. அப்ப கிருபை பெற்றவர்கள், ஜபிக்கிறவர்கள், தேவ மகிமை பெற்றவர்கள், தரிசனம் பெற்றவர்கள் தொட்டாலும் சரி. அப்படி நீங்க இந்த காரியத்துக்குள்ள நீங்களும் இருக்கும்போது, நான் நல்லா ஜபிக்கிறேன் பாஸ்டர், நல்ல வேதம் வாசிக்கிறேன், ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறேன் அப்படின்னு நீங்க தொட்டாலும் பரிசுத்தமா மாறும். ஒருத்தருடைய உடம்புல வியாதின்ற அசுத்தம் இருக்கு, ஊழியக்காரங்க கை வச்சு ஜபிக்கிறாங்க, ஜபிச்ச உடனே அது சரியாகுது அப்படின்னா அவங்க இந்த லிஸ்ட்ல இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த சரீரத்துல இருக்க காரியம் பரிசுத்தமாக்கப்படுகிறது. அப்ப 2வது, தொட்டால் பரிசுத்தம். அப்ப நாம என்ன பண்ணக்கூடாது? தீட்டுள்ளவர்களை தொடக்கூடாது, அவனும் நம்மளை தொட அலோவ் பண்ணக்கூடாது. 3வது, நான் சொன்னேன், தொட்டால் அவன் கொல்ல கடவன். தொட்டா செத்தான். அடுத்தது, உங்களை தொற்றவன் அக்னியினால எரிக்கப்படுவான். தொடுகிறவன் எரிக்கப்படுவான். அவரை தொட்டால் தெய்வீக சுகம், அவரை தொட்டால் பரிசுத்தம். நம்மளை எவனா தொட்டா அவன் கொல்ல கடவன். அடுத்தது, அக்னியா எரிச்சு போடுவார் ஆண்டவர். உங்களை தொட நினைக்கிறவனை அக்னியா எரிச்சு போடுவார். அடுத்து இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன். என்னாகமம் 17ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிப்போம். அந்த கோலை மோசே சாட்சியின் கூடாரத்திலே, இப்ப ஒரு கொம்பு, ஒரு கோல்னு வச்சுக்கோங்க, ஒரு கோலை கொண்டு போய் இப்ப எங்க வைக்கிறாங்க? கோயில்ல, சபையில வைக்கிறாங்க. எங்க வைக்கிறாங்க? சபையில வைக்கிறார் மோசே, ஊழியக்காரன் வைக்கிறார். அடுத்த வசனம். இப்ப கோல் இருந்த இடம் எங்க? தேவ சமூகத்துல. இந்த கோல் இப்ப தேவ சமூகத்துல வந்த உடனே உயிர் அடைந்தது. இந்த கோல் தேவ சமூகத்துல அது பட்ட உடனே உயிர் அடைந்தது. இப்ப நீங்க தான் கோல்னு வச்சுக்கோங்க, நீங்க தான் ஒரு கோல். இப்ப இந்த கோல், ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்க. இந்த கோலுக்கு உயிர் கிடையாது. ஒரு கொம்பு வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க, நான் கூட நிறைய கொம்பு வச்சிருக்கோம். அந்த கொம்புக்கு என்ன கிடையாது? உயிர் கிடையாது. அது போலதான் இந்த கோலுக்கு உயிர் கிடையாது. இப்ப இது இங்க தேவ சமூகத்துல வச்ச உடனே என்ன ஆயிடுச்சு? உயிர் அடைந்தது. நான் சொல்றேன் பாருங்க, இப்ப தேவ சமூகத்தை நீங்கள் தொட்டால் உயிர் அடைவீர்கள். தேவ சமூகத்துல உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நீங்க அங்க இருக்கிற போது உங்கள் வாழ்க்கை, இந்த கோல் வெளியே இருக்கிற வரைக்கும் மதிப்பு இல்லை, உயிர் இல்லை. ஆனா தேவ சமூகத்துக்கு வந்த பிறகு என்ன ஆச்சு? உயிர். இந்த கோலுக்கு இன்னொன்னு கிடையாது, பேக்ரவுண்ட் கிடையாது. இந்த கோலுக்கு வேறு கிடையாது. இந்த கோலுக்கு என்ன கிடையாது? வேறு கிடையாது.
பேக்ரவுண்ட் கிடையாது. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில நீங்க கோலா இருக்கிறேன், எனக்கு பேக்ரவுண்ட் கிடையாது, இங்க வந்து பாருங்க பேக்ரவுண்ட்லாம் உண்டாகும். அடுத்தது பாருங்க, இந்த கோல்ல என்ன இல்ல, எத்தனை கோயில்ல சர்ச்சில் வைக்கிற வரைக்கும் இலையும் கிடையாது, பூவும் கிடையாது. ஒரு கோலை நார்மலா பாக்குறேங்க, இந்த ஒரு கொம்பு எடுத்து நான் உங்ககிட்ட காமிச்சு, இந்த கொம்பு என்ன கொம்பு சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்னா சொல்ல முடியுமா உங்களால? ஏதோ ஒரு கொம்பு, ஒரு பெரிய கொம்பு எடுத்துட்டு வந்து வச்சு, இது என்ன கொம்புங்க சொல்லுங்க பாக்கலாம், இது என்ன மரங்க? இப்ப இந்த சேர் இருக்கு, இதுல கூட மரம் இருக்கு, இந்த சேர் என்ன மரங்க சொல்லுங்க பாக்கலாம்? சொல்ல முடியாது, பேக்ரவுண்ட் இல்ல. ஒண்ணு அதுல ஏதாவது இலைகள் இருந்தாலும் அந்த இலையை பார்த்து சொல்லிடலாம், இது பாதாம் மரம், இது வந்து தேக்கு மரம், இது தைல மரம்னு சொல்லி. ஆனா பாருங்க, தேவ சமூகத்துல வந்து தொட்ட உடனே உயிர் அடைந்தது, அதுக்கு பேக்ரவுண்ட் உண்டாச்சு, அது இலை வந்தது, அது பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நான் சொல்றேன் பாருங்க, கோல் இயேசுவின் சந்நிதியை தொட்டால் உயிர் அடையும். இன்னைக்கு மரித்து போயிருக்கிற காரியங்கள் உயிர் அடையணும்னா நீங்க கோலா இயேசுவின் சமூகத்தை தொடணும். இங்கேயே தொடாத எனக்கு உயிர் அடையணும், உயிர் அடையணும்னா எப்படி உயிர் அடைய முடியும்? கோல் வெளியே இருக்கிற வரைக்கும் மதிப்பு இல்லை, உள்ள வந்த பிறகு அந்த கோல் வேர் விட ஆரம்பிச்சது, அழகா அது இலைகள் வர ஆரம்பிச்சது, பூக்கள் வர ஆரம்பிச்சது. அப்படின்னா தொட்ட உடனே அந்த கோல், வெறுமையா இருந்த கோல் ஆசீர்வாதமான பாத்திரமா மாற ஆரம்பிச்சிச்சு, ஒரு அடையாளமா மாற ஆரம்பிச்சிச்சு. அதுல ரொம்ப தெளிவா ஆரோனின் கோல் துளுத்து, அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்துதான், பழம்லாம் வேற கொடுக்க ஆரம்பிச்சிச்சு ஒரே நைட்ல. அப்ப தேவ சமூகத்தை தொட்டால் உங்கள் வாழ்க்கையில இதுவரை காணாத ஆசீர்வாதங்களை காண்பீர்கள். தேவ சமூகத்தை தொடுகிறவன் வாழ்க்கை பூக்கும், கனி கொடுக்கும். இது வரைக்கும் பூவையும் பார்க்கல, கனியும் பார்க்கல, இது வரைக்கும் நான் சந்தோஷத்தையும் பார்க்கல, சமாதானத்தையும் பார்க்கல, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் பார்க்கல. ஆனா நீங்கள் தேவ சமூகத்தை தொடும் பொழுது உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். மாறுமா மாறாதா? ஏன் இப்படி சொல்றேன்னா, இது எப்படிங்க, இது ஒரு கோல், இது எப்படி உயிரடையும்? நான் சொல்றேன், இன்னொரு வசனம் கூட வாசிப்போம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். பாருங்க, உயிரடைய செய்கிற தேவனுடைய சன்னிதானத்துல. அப்ப தேவனுடைய சன்னிதானம் சபைனா, இந்த சபை உங்கள் வாழ்க்கை என்ன பண்ணுதா? உயிரடை செய்குதான். இந்த வசனத்தை தான், அந்த வசனத்தை கோட் பண்ணி அவர் சொல்றாரு, நீ தேவ சமூகத்துல வந்தா உயிரற்று போயிருக்கிற உன் நிலைமை உயிர் அடையும். இனிமே இது உயிரே பெறாது. சரி, இந்த உயிர் எல்லாமே உயிரோடு தானே இருக்கிறோம், எல்லாம் உயிரோடு தான் இருக்கு. ஆனா வாழ்க்கை மரித்து போயிருக்கு, சிலருக்கு சரீரம் மரித்து போயிருக்கு, சிலருக்கு ஆவிக்குரிய ஜீவியம் மரித்து போயிருக்கு, சிலருக்கு எதிர்காலம் மறைத்து போயிருக்கு, சிலருக்கு நடந்து கொண்டிருக்கிற காலமே மரணம் போல நடப்படணுமா இருக்கிறாங்களே. ஆனா நான் சொல்றேன், தேவ சமூகத்துக்கு வந்தா உங்க வாழ்க்கை உயிர் அடையும். அப்ப இங்க தொட்டு பாருங்க கோலா, நீங்க உங்க காலை இதை தொடுங்க. உலகத்துல உங்க கால் எவ்வளவு நேரம் இருக்கு, தேவ சமூகத்துல எவ்வளவு நேரம், இங்க தொட்டு பாருங்க, உங்கள் வாழ்க்கை உயிர் அடையும். அது மட்டும் இல்ல, எபேசியர் 1 அதிகாரம் 23வது வசனம் வாசிங்க. இங்க பாருங்க, இந்த சபை எல்லாவற்றையும் எல்லாவற்றினாலும் நிரப்புகிறது. நீங்க தொட்டு பாருங்க, உங்கள் எல்லா காரியங்களும் நிரப்பப்படும். உங்கள் எல்லா காரியங்களும் நிரப்பப்படும். சந்தோஷம் நிறைவு இல்லையா, சமாதான நிறைவு இல்லையா, ஆரோக்கிய நிறைவு இல்லையா, ஆசீர்வாத நிறைவு இல்லையா, வேலையில நிறைவு இல்லையா, படிப்புல நிறைவு இல்லையா, ஏதோ ஒரு குறைவு இருந்துகிட்டே இருக்கு, தொட்டு பாருங்க, நிச்சயமாய் நிறைவு இருக்கு, நிச்சயமாய் நிரப்பப்படுவீர்கள். அப்ப இப்ப முதல்ல இருந்து வருவோம். அவரை தொட்டால் தெய்வீக சுகம், சொஸ்தம் அடைவீர்கள். அப்ப ஜெபிக்கிறவர்கள், கிருபை பெற்றவர்கள், வேத அறிஞர்கள், வேதத்தை போதிப்பவர்கள், தீர்க்கதரிசிகள், இவர்கள்லாம் தொட்டா பரிசுத்தமாய் மாறும். அடுத்தது, இயேசுவை மீறி நம்மள ஒருத்தன் தொட்டா அவன் செத்தான், கொல்லக்கடவன். அடுத்தது, அவரை மீறி ஒருத்தன் என்ன தொட பார்த்தா அவன் எரிக்க கடவன், அவன் எரிந்து போவான். அடுத்தது என்ன சொன்னேன்? அவரை தொட்டா உயிர் அடைவேன். அவர் சமூகத்தை நான் தொட்டனா என் வாழ்க்கை உயிர் அடையும், என் வாழ்க்கை பூக்கும், இலை உதிரும், எனக்கு ஒரு அடையாளத்தை உண்டு பண்ணுவார். நான் இதுவரைக்கும் அடையாளம் இல்லாத ஆளு, அந்த கொம்புக்கு அடையாளம் கிடையாதுங்க, ஒரு அடையாளமே கிடையாது. எப்ப அது சமூகத்தை தொட்டுதோ அப்பயே அது அடையாளமா மாறிச்சு, அது பூக்க ஆரம்பிச்சது. அப்ப நான் தொட்டா இனி என் வாழ்க்கை பூக்கும், இனி என் வாழ்க்கை அடையாளமாய் மாற்றப்படும். அதே போல அவர் சமூகத்துல நான் வந்துட்டேன்னா என் குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாற்றப்படும். அவரை தொட்டா, நான் கோலாதான் வந்திருக்கிறேன், காய்ந்து போய் தான் வந்திருக்கிறேன்,
இன்னைக்கு காஞ்சி போன நிலைமை தான். ஆனா அவர் சமூகத்தை நான் தொட்டா என் வாழ்க்கை எப்படி மாற்றப்படுது? நிறைவாய் மாற்றப்படுகிறது. எல்லாவற்றினாலும் நிரப்புகிறவர். உங்களுக்கு என்ன தேவை? எல்லாவற்றையும் சொல்லிட்டார். இது அதுன்னு இல்லை, எல்லாவற்றையும் நான் உனக்கு தந்து நிரப்புவேன். நீ எங்க இருக்கணும்? கோலா தேவ சமூகத்துல. அவன் கோலை கொண்டு போய் எங்க வச்சான்? வீட்லயா வச்சான்? எங்க வச்சான்? கோலை கொண்டு போய் கோவில்ல வச்சான், திருச்சபையில வச்சான். இது இனிமே என்ன ஆக போகுதுன்னு தெரியாது, காலைல தான் தெரியும் ரிசல்ட்னு. வச்சான். காலையில அந்த அந்த கொம்பு என்ன ஆச்சு? உயிர் அடைந்தது. அப்ப நான் தேவ சமூகத்தை தொட்டா மரித்திருக்கிற காரியங்கள் உயிர் அடையும். நான் தேவ சமூகத்துல இருந்தா நிரப்பப்படாத காரியங்களிலும் ஆண்டவர் என்னை நிரப்புகிறவரா இருக்கிறார். சரி, இன்னொரு ஒரே ஒரு காரியத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரம் 6வது வசனம். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது எப்ப ஊழியக்காரன் பவுல் தொட்டான், அங்க தொட்ட உடனே என்ன ஆச்சான்? இவனுக்குள்ள இருந்த ஆவியின் கிரி அவர்களுக்குள்ள போகாது. இப்ப தொட்டால் பரிசுத்த ஆவி நிச்சயம். இனிமே அசுத்த ஆவிக்கு வேலை கிடையாது. இனி பரிசுத்த ஆவியானவர் தொடரும். பரிசுத்த ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவி எங்கேயோ அங்க பாதுகாப்பு உண்டு. பரிசுத்த ஆவி எங்கேயோ அங்க அவர் நடத்துவார். அப்ப இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் தொடரும். அப்ப இப்ப எத்தனை பேருக்கு இந்த செய்தி புரிஞ்சுது? நான் இதை 1 மணி நேரம் பேசினா புரியுமா? இல்ல 40 நிமிஷம் பேசியிருக்கேன், இதே போதுமா? இதே போதும். பாருங்க, ஜோயலுக்கு மனசுல பதிஞ்சிச்சு. எழுப்பி கேட்டா கூட சொல்லுவீங்க போது. தொட்டா என்ன ஆவாங்க? எனக்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் டெரரா இருக்கிறதுனால மனசுல நின்றுது. தொட்டால் சொஸ்தம். அப்ப இன்னைக்கு நான் வாயிலன்னு சொல்லணும், தொட்டால் நான் சொஸ்தமாவேன். என்ன அவர் தொட்டாலும், பரிசுத்தவான்கள் தொட்டாலும் எல்லா அசுத்தமும் என்னை விட்டு போய் நான் பரிசுத்தமா மாறுவேன். 3வது, என்னை தொட்டா அவன் செத்தான், என்னை தொட்டா அவன் எரிஞ்சே போயிடுவான். அதுக்கெல்லாம் எங்க இருக்கணும்? நம்ம இதெல்லாம் சொல்லும் போது ஈஸியா இருக்கும். இதுக்கு பின்னாடி நான் நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறேன். பிணியாளிகளை எங்க கொண்டு போனாங்க? அது கட்டிலோட தூக்கிட்டு போனாங்களாம். அவர் ட்ரெஸ்ல ஒரே ஒரு ஓரமாவது படுமா, பட்டா நான் சரியாயிருவனா அப்படின்னு சொல்லி. அப்ப தேவ சமூகத்துக்கு போனோம். அப்பா ஒண்ணு அவர் தொடுவார், இல்ல நாம தொடுவோம். இன்னொன்னு இதுல சொல்றேன் பாருங்க. இப்ப அது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னதுதான். தொட்டா உடனே ரியாக்ஷன் ஆகணும்னா, தொட்டா உடனே ரியாக்ஷன் ஆகும். இயேசுவை நான் தொட்டாலும் ரியாக்ஷன் ஆகணும், அவர் என்ன தொட்டாலும் ரியாக்ஷன் ஆகணும். மரக்கட்டையா இருந்தேன்னு வச்சுக்கோங்க, கரண்ட்டை தொட்டா என்ன நடக்கும்? மரக்கட்டையில எப்படி சாக்கு அடிக்கும்? மரக்கட்டையில சாக்கு அடிக்காது, கரண்ட் அதுல ஏறாது. கரெக்டா? இதே ஒரு இரும்பு கம்பியில தொட்டா அப்படி தொண்ணும். இயேசு அவர் கரண்ட் மாதிரிதான், எப்பயுமே வெயிட்டிங்ல தான் இருக்காரு. எப்ப ஒண்ணு நம்ம இவனை தொடலாம், இல்ல இவன் எப்ப நம்மள தொடுவான். தொட்டா அங்கிருந்து இந்த கரண்ட் எப்படி நம்ம கண்ணுக்கு தெரியல இல்லையா, அந்த மாதிரி வல்லமை கண்ணுக்கு தெரியாது. தொட்டால் சொஸ்தம் ஆகுவேன். அடுத்தது, இயேசு தொட்டால், ஊழியக்காரர்களை தொட்டால் என் வாழ்க்கை பரிசுத்தமா மாறும். அடுத்தது, என்னை தொட்டா அவன் செத்தான், என்னை தொட்டா அவன் சுட்டரிக்க கடவன். அடுத்தது, நான் தேவ சமூகத்தை தொட்டா நான் உயிர் அடைவேன். நான் தேவ சமூகத்தை தொட்டா எனக்கு ஒரு அடையாளம் கிடைக்கும். நான் தேவ சமூகத்தை தொட்டா எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நான் தேவ சமூகத்தை தொட்டா அவர் எல்லாவற்றினாலும் என்னை நிரப்புவார். ஊழியக்காரன் தொட்டான், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டான். இன்றைக்கு நான் சொல்றேன், உங்கள் வாழ்க்கையில எந்த இடத்துல ஆண்டவர் தொடணும், இந்த 6 காரியங்கள்ல ஆண்டவர் எந்த காரியத்தை உங்களுக்கு செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கு தெரியும். ஆகையால் நாம் கண்களை மூடி என்ன பண்ண போறோம்? இப்ப ஜெபிக்க போகிறோம். இந்த காரியத்துக்காக ஜெபித்து நாம் திருப்பதிக்கு நேரம் கடந்து போக போகிறோம். இந்த காரியத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி, இன்றைக்கு இயேசு என்னை தொட வேண்டும், இல்லை நான் அவரை தொடணும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இன்னைக்கு ஒரு பலவீனத்தோட வந்திருக்கிற ஆண்டவரே, என் சரீர பலவீனம் தான், மனசுல பலவீனம் தான், ஒரு போராட்டத்தின் மத்தியில தான் நான் சபைக்கு வந்திருக்கிறேன். போகலாமா வேண்டாமா, என் சூழ்நிலை இப்படி இருக்கு, என் நிலவரம் இப்படி இருக்கு, ஆனா நான் தேடி வந்தேன். இயேசு இன்னைக்கு எனக்கு பேசி இருக்கிறீங்க. அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். இன்றைக்கு அவருடைய வார்த்தை என்னை தொட்டு இருக்கிறது. என் சரீர பிரகாரமான பலவீனங்கள் அது மாற்றப்படும். அவருடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிற பலவீனங்கள் அது மாற்றப்படும். தொட்ட உடனே
சொஸ்தமானார்கள். இன்றைக்கு ஒரு தொடுதல் உண்டாக்கி கொண்டிருக்கு. இயேசுவானவர் ஒவ்வொருவரையும் தொட்டு கொண்டிருக்கிறேன் சொஸ்தமாக்கும்படி. அவர் கரம் சபை முழுவதும் உலாவிக் கொண்டிருக்கிறது, தொட்டு கொண்டிருக்கிறது. அதே போல் இயேசு தொட்டால் பரிசுத்தம். நான் இனி அசுத்தன் அல்ல, உலகம் என்னை அசுத்தனாய் பார்க்கலாம். பரிசுத்தவான்கள், ஜெபிக்கிறவர்கள், தேவ வார்த்தைகளை பேசுகிறவர்கள், தரிசனம் உடையவர்கள், அவர்கள் தொட்டால் பரிசுத்தம். அவர்களோடு ஐக்கியப்படும் போது நான் அவர்களாய் மாற்றப்படுகிறேன், பரிசுத்தமாய் மாற்றப்படுகிறேன். ஜபிக்கிறவர்களோடு நான் ஐக்கியப்படும் போது நானும் ஜப வீரனாய் மாறுகிறேன். கிருபை பெற்றவனோடு ஐக்கியப்படும் போது நான் கிருபை பெற்றவனாய் மாறுகிறேன். வேத வாசிப்பை எடுத்து அதை பிரயோகப்படுத்துகிறோடு சேரும் பொழுது நானும் வேத வாசிப்புகளை கற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கை பரிசுத்தமாய் மாற்றப்படுகிறது. அவரை தொட்டால் ஒரு பரிசுத்தம் எனக்கு உண்டு. என்னை அவரை மீறி என்னை தொடுகிறவன் கொல்லப்பட கடவன் என்று சொல்லி, நான் தேவ எல்லைக்குள் என் குடும்பம், என் வாழ்க்கை, என் வீடு, எனக்கு உண்டான சகலமும் தேவ பிரசனத்திற்குள் கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள் அவருடைய ரத்தத்திற்குள் இருக்கும்போது என்னை தொடுகிறவன் கொல்லப்பட கடவன் என்று சொல்லியிருக்கு. நான் உன்னை சுற்றி, உன் வீட்டை சுற்றி, உனக்கு உண்டான சகலத்தையும் சுற்றி அக்னி மதிலாய் வேலி அடித்திருக்கிறேன். உன்னை தொடுகிறவன் எரிக்கப்பட கடவன் என்று சொல்லி இருக்கிறேன். நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது எனக்கு விரோதமாய் வருகிற பொல்லாத வல்லமைகள், என் கண்களுக்கு தெரியாத பொல்லாத சக்திகள் என்னை தொடலாம் என்று கையை நீட்டினாலும் அது எரிக்கப்படும். நான் கோலாய் இருக்கிறேன், காய்ந்து போயிருக்கிறேன், ஒரு அடையாளம் இல்லாது இருக்கிறேன், எனக்கு ஒரு அங்கீகாரம் இல்லை. ஆனாலும் அந்த தேவ சமூகத்துல வைக்கப்பட்ட கோல் துளுத்தது, இலை உண்டானது, பூக்கள் பூத்தது, பழங்களை கொடுத்தது போல நான் வெறும் கோலாய் தேவ சமூகத்துல என்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த மகிமை என்னை தொடும். என் வாழ்க்கை இலைவிட செய்யும், பூக்கள் காணும்படி செய்யும், கனிகளை கொடுப்பேன். நான் தேவ சமூகத்தை தொடும்பொழுது தேவன் என் வாழ்க்கையை மாற்றுகிறார். அது மட்டுமல்ல, தேவ சமூகத்தினால நான் அவரை தொடும் பொழுது எல்லாவற்றினாலும் நிரப்புகிறவராக இருக்கிறார். இனி நிரப்பப்படுவீர்கள். தேவ சமூகத்தை தொட்டவர்கள் நிரப்பப்படுவார்கள். அதே போல் பவுல் ஊழியக்காரன் தன் கைகளை நீட்டி தொட்ட உடனே பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்கினது போல ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானோட தொடுதல் இருக்கட்டும். அவர் தொட்டு இருக்கிறார். இனி நான் பலவீனன் அல்ல, பலவான். ஆவியின் பலன் எனக்குள் உண்டு. ஆவில அனலா இருப்பேன். ஆவியின் தொடுதலை ஒவ்வொரு நாளும் உணரட்டும் இந்த விசுவாச பிள்ளை. தேவரே, நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காகவும் நன்றி. ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நான் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு தொடுதல் உண்டாகட்டும். பிசாசு இனி என்னை தொட முடியாது, அசுத்தாவி தொட முடியாது, வியாதி தொட முடியாது, தரித்திரம் தொட முடியாது, பொல்லாத கிரியைகள் தொட முடியாது. என் வாழ்க்கையில இயேசுவின் தொடுதல் உண்டு. நான் இயேசுவை தொட்டு கொண்டிருக்கிறேன், இயேசு என்னை தொட்டு கொண்டிருக்கிறார். இந்த நினைப்பு ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உண்டாகட்டும். இந்த வார்த்தை வைத்து ஜெபிக்கட்டும், ஜெயம் பெறட்டும். கர்த்தருடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொண்டு ஆசீர்வதி. எல்லா துதிக்கான மகிமையாவற்றும் ஒருவருக்கே செலுத்தி மீட்பரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே.